அடே எங்கடா பிரேக் பேட காணோம். என் ஃப்ரெண்டு பக்கமா ஒரு 1000 கிலோமீட்டர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வாங்கிட்டு போனேன். போய் அமுக்கு நமிக்கிருக்கான். பிரேக்கை சுத்தமாவே இல்ல. எனக்கு வேற ஒரு 150 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கே பிடிக்காம ட்ரிப் 2 0 பண்ணிட்டு 150 கிலோமீட்டர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 150 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டேன். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சும்மாவே எவ்வளவு சுடுன்னு உங்களுக்கு தெரியும். இதுல 150 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் தொட்டு பாக்குறேன்னு வேற தொட்டு பாக்குறாங்க. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஹெல்மெட்லாம் போட்டு பக்கத்துல ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் சொன்னேன் பிரேக் பேட் மாத்தணும் அப்படின்னு. பிரேக் பேட் எங்கன்னு கேட்டாங்க. சரின்னு பிரேக் பேட் வாங்கலான்னு கடைக்கு போனா கொக்கா மக்கா அப்படி ஒரு கூட்டம். நான் விடுவேனா உள்ள பூந்து அடிப்பேன்ல. சரின்னு வாங்கியாச்சு. 250 ரூபா மாத்துறதுக்கு 100 ரூபா. ஒரு வழியா மாத்தியாச்சு. மாத்திட்டு 100 ரூபா வாங்கினாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அதனால அடுத்த டைம் நானே 2 பிரேக் பேடையும் மாத்திட்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வால்பாறைக்கு போறேன். சொல்லியாச்சுங்க சார். மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் வேற வந்துச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல.